இப்போ ஒன்றும் மோசம் இல்லை. இனிமேலாவது செவி கொடுக்குறேன் அப்படின்னு யார் தங்களுடைய வாழ்க்கையை கொடுக்குறாங்களோ, என் ஆண்டவர் மழையை கொடுப்பதற்கு போதுமானவர். என் ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவதற்கு போதுமானவர். ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, அவர்கிட்ட போய் எப்படி மலைக்கு சோமுன்னு கேட்கறதுக்கு பயமாக இருக்குது. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, முன்னாடி பாஸ்டர் அங்கேருந்து வர்றதுக்கு டிக்கெட்டு 10 ரூபா கொடுத்து வரணும் பாஸ்டர் அப்படின்னு கஷ்டப்பட்டோம். ஆண்டவர் பார்த்தாரு, நீ 10 ரூபா எதுக்கடா கொடுத்து கஷ்டப்படணும்னு சொல்கிற, டிக்கெட்டே ஃப்ரீ ஆக்கி விட்டுறேன் அப்படின்னு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாரு. உங்களால் முடியுமா முடியாதா? இந்த உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, அப்படித்தான் அப்படித்தான். வெறும் மழை பெய்யாது, வெறும் உட்காந்துக்கு இருக்க வேண்டியதான். என்னைய குத்தம் சொல்கிறத தயவு செய்து விட்டுருங்க. ஊழியக்காரனை குத்தம் சொல்லாதீங்க. மழைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்ட்ட ஆண்டவர் சொல்லிட்டு நீ ஜோம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, மழை நீ ஜோம் பண்ணு, மழைக்காக நீ ஜோம் பண்ணாத. நான் உண்மையில் கேட்டு பாருங்க, மழைக்கான ஜோம் பண்ணு அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலேருந்து மழைக்கு நான் ஜோம் பண்ண மாட்டேன். நான் ஜோம் பண்ணது இல்லை, இப்போ வரையும் சொல்கிறேன். மலைக்கு ஜோம் பண்ணது இல்லை, பலிபீடத்துலேருந்து தான் சொல்கிறேன். ஒரு நாள் குரூப்பில் அன்றைக்கி என்ன சொன்னாங்க, அன்றைக்கி ஆராதனை முடிஞ்சோடனே நீங்கள் அங்கேருந்தால் ஒரு சவுண்டு வந்துச்சு, மலைக்காக ஜோம் பண்ணுங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஜோம் பண்ணேன், எல்லோரும் சேர்ந்து ஜோம் பண்ணோம். நல்லா மழை பெஞ்சில்ல தெரியுதில்ல. அப்புறம் நம்ம ஜோம் பண்ணால் மழை பெய்யும் தெரியுதில்ல. ஏன் வரமாட்டீங்க? ஏன் வரமாட்டீங்க? என்ன வேலி போட்டாங்களா ரோட்டில்? முள்ளுவேலி போட்டாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. வசனத்தை பாருங்க, வசனத்தையும் உங்களையும் வச்சு நீங்களே பாருங்க. நான் சொல்ல வேண்டாம், வசனத்தை நீங்களே வச்சு பாருங்க. அடுத்து சொல்லப்படுது 21ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடந்தீங்கன்னா என்ன வருமா? பாதை நோய், கொள்ளை நோய், கொள்ளை நோய் தான் வரும். எல்லாம் பாருங்க, காய்ச்சல படுத்து பாஸ்டர் எனக்கு சோம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு சோம் பண்ணுங்க பாஸ்டர்.